தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பங்குனி மாதங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் பூலோகத்துக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு ஏதாவது குத்தங்குறை வச்சிருந்தோம்னா இன்னைக்கு சித்தர்கள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. குலதெய்வத்தோட குற்றங்கள் நீங்கி நீங்க செல்வ செழிப்போடு வாழலாம். அமாவாசை அன்னைக்கு ஈவினிங்ல ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு தட்டு எடுத்து அதுல கொஞ்சமா மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கு மேல பச்சையா வாடாத வேப்பலைய வைங்க. இந்த வேப்பலைக்கு நடுவுல ஒரு அகல் விளக்க வச்சு அதுல வேப்பெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. இந்த தீபம் எரிய எரிய வேப்பிலையோட அந்த வாசம் உங்க வீடு முழுக்க பரவும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுசா அழிஞ்சிடும். இந்த தீபத்தோட ஒளியும் வேப்பெண்ணையோட வாசனையும் உங்க குலதெய்வத்தை சாந்தப்படுத்தும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தால வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை, திருமணத்தடை, நோய் நொடிகள் எல்லாம் விலகி குடும்பம் செழிப்பாக வாழ தொடங்கும். இந்த வேப்பெண்ணெய் தீபம் அமாவாசை அன்னைக்கு ஏத்துறதுக்கு என்ன காரணம்னா, அதுவும் பங்குனி மாசம் இந்த 12 மாதங்களும் நமக்கு நடந்த கசப்பான விஷயங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு இந்த வேப்பெண்ணெயை ஊற்றி வேப்பெண்ணெய் தெய்வத்தை ஏற்றுங்க. வேப்ப இலையில வேப்பெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த கசப்பான விஷயங்கள்லாம் மறைஞ்சு நன்மைகள் நடக்கும். இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. முழு நம்பிக்கையோட தீபம் ஏற்றுங்க. உங்க வாழ்க்கையில இது முக்கியமான தகவலாக இருக்கும்.